இந்த நாளில் நம்முடைய தொடர்ந்து பலி என்ற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் 5 விதமான பலிகள். அதில் உட்பிரிவு ஒரு 5 பலி இருக்குது. மொத்தம் 10 பலிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் கட்டளை கொடுத்து செய்யும்படியாக சொன்னது. இதெல்லாம் இந்த பலியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளையாக மோசே மூலமாக கொடுத்தது. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, அப்புறம் சமாதான பலி, பாவ நிவாரண பலி. கடைசியாக நம்ம பார்த்தது பாவ நிவாரண பலி. பாவத்தை மன்னிக்கும்படிக்கு அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து நிவாரணத்தை, தன்னையே சரீரத்தையே கொடுத்து நிவாரணம் செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இப்போது ஏரல், தூத்துக்குடி பகுதியில் ஏரலில் ஒரு பெரிய வெள்ளம் வந்து மழை பெய்து அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஊரையே என்ன செய்யிடுச்சு, அழிச்சிருச்சு. அதற்கு அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்க. அதற்கு அந்த அழிவுக்கு நிவாரணம். அப்படித்தான் நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக இயேசு தன்னையே கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். ஆமாம், இப்போ பிசாசிட்ட இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் பெற்று தரும்படிக்கு அவர் நிவாரண பலி. அல்லேலூயா, பாவ நிவாரண பலி. அது 4வது காரியம். 5வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலி. நீங்கள் அந்த பகுதியை லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 5:15 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம், லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்கலாம். ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்து நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளிச்சேக்கல் பெரும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தை செலுத்தி அதனோடு 5இல் 1 பங்கை அதிகமாக கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக. குற்ற நிவாரண பலியாகி ஆட்டுக்கடாவினாலே அவனுக்காக ஆசாரியன் பாவ நிவிர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அது அவனுக்கு மன்னிக்கப்படும். குற்ற நிவாரண பலி. குற்றம் செய்தவனுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. குற்றம் செய்தவன். இப்போ ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து ஒரு தவறு செய்தாங்க. அப்போ கோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, இது முதல்ல சொன்னாங்க, முதல்ல அறிவிப்பு வருது, ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. என்ன தீர்ப்பு கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? குற்றம், கிரிமினல், என்னது? ஆமாம், குற்றம்னு முதல்ல அவர்கள் செய்தது குற்றம்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. குற்றம் என்றாலே கண்டிப்பாக அதற்குரிய தண்டனையும் வழங்கப்பட வேண்டும். குற்றம்னாலே அதுக்குரிய தண்டனை வழங்கி தான் ஆகும். அப்போ என்ன தண்டனை கொடுத்தாங்க? யாராக இருந்தாலும் சரி, அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அவர் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்ன செய்தாங்கனோ அந்த தண்டனை அனுபவிச்சு தான். இத்தனை ஆண்டு காலம் சிறை. அப்புறம் அது மட்டும் கிடையாது, அவருடைய சொத்துக்களை முடக்கினது. அதுக்கப்புறம் அபராதமாக இத்தனை கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு செலுத்தணும். பார்த்தீங்களா? குற்றம் செய்ததற்கு அரசு விதித்திருக்கிற நம்முடைய சட்டத்தின்படி நம்முடைய நாட்டில் இப்படி ஒரு விதி இருக்கிறது, லா இருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார், ஒரு மனிதன் பரிசுத்தமானதில், இதில் அந்த 15 லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து, பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்யும்போது அதற்கு பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை, அதாவது குற்ற நிவாரண பலிக்கு பதிலாக செய்யப்பட வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். இப்போ மற்ற பலிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம்னா, இளங்காலையை கொண்டு வரலாம், ஆட்டுக்குட்டியை கொண்டு வரலாம், புறா குஞ்சுகளை கொண்டு வரலாம், மெல்லிய மாவு கொண்டு வரலாம், அதிர்ஷ்டத்தை கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து மற்ற பலிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குற்றத்திற்கு பதிலாக தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல ஆட்டுக்குட்டியை மட்டும்தான் கொண்டு வரணும். குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும்தான் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்படின்னு ஆண்டு சொல்லியிருந்தார். இதுதான்
லேவியராமத்தை சொல்லியிருக்கிற காரியம். குற்ற நிவாரணம் எதில்? பரிசுத்தமானதில். இப்போது இந்த பரிசுத்தமானது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பரிசுத்தமானதில் குற்றம் செய்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அது என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போது யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா அங்கே ஒரு குற்றம் செய்த ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகான் என்ற மனிதன். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சீங்கன்னா 7:1, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினபடி எப்படி எனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதே சிலதை எடுத்துக்கொண்டான். சாபத்தீடானது இது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட ஒன்று. கொள்ளை பொருளில் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்திடணும்? யாருக்கு தான் கொடுக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுத்துடணும். கர்த்தருக்கென்று அதை நேர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது வீட்டில் பிறந்த முதல் பிள்ளைகள்லாம், முதல் பேரானதெல்லாம், வருமானத்தில் முதல் எல்லாதெல்லாம் அது கர்த்தருக்கு நேர்ந்து கொண்ட பரிசுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அது கர்த்தருக்குரியது. இதில் குற்றம் செய்யும் பொழுது அதற்கு நிச்சயமாக தண்டனை உண்டுன்றார். இப்போ இந்த ஆகானுக்கு தண்டனை கிடைச்சதா கிடைக்கலையா? என்ன தண்டனை கிடைச்சது? தண்டனை என்ன கிடைச்சது? அவனுக்கு அவன் செய்த குற்றத்து நிமித்தம் பாருங்கள், எல்லாரும் கல்லறிஞ்சு கொண்டாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி அவனை என்ன செய்தாங்க? இது பரிசுத்தமானது. அவன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை அவன் எடுத்துக்கொண்டான். 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 20, 21, 22 படித்தீங்கன்னா 20, 21 படி. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பார்த்தீங்களா? நீங்கள் இதெல்லாம் ஆலயத்தில் சேர வேண்டியது, கர்த்தருக்கு சேர வேண்டியது, அதெல்லாம் வேணும் செய்தான், எடுத்துக்கொண்டான். நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் சாபத்தீடானதில் நீங்கள் எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது நான் சொன்னேன். 6ஆம் அதிகாரம் 18, 19 படிங்களே. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்து, சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். அப்படின்னு யோசுவா மூலமா ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் சகல வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? கர்த்தருடையது, கர்த்தருக்குரியது, கர்த்தருடைய ஆலயத்தில் சேர்க்க வேண்டியது. அதை நீ என்ன செய்யக்கூடாது. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? அவன் தனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிட்டான். கர்த்தருக்குரியதை உங்களுக்குன்னு வைத்துக்கொள்வது தான் பரிசுத்தமானதில் குற்றம். இப்படி பல விஷயங்களை வேதத்தில் சொல்லலாம். இதற்கு பரிகாரமாக ஒருவன் இப்படி செய்துட்டான் அப்படின்னா பரிகாரமாக என்ன செய்யப்படும்னா, அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதை தேவனுடைய சமூகத்தில் ஆசாரிய இடத்துல கொடுத்து அதை கொன்று எப்பயும் போல் அதன் மேலே தலையின் மேலே கையை வச்சு எனக்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்படணும்? அடிக்கப்படணும்னு சொல்லி அதனுடைய இரத்தத்தை தெளித்து அந்த அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராமத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு அந்த ஆட்டுக்குட்டியானவராக அவரையே அடிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல, நீங்களும் நானும் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் நானும் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல ஆட்டுக்குட்டியானவராக அவரே இருந்து தண்டிக்கப்படும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். குற்ற நிவாரண பலியாக இயேசு தம்முடைய சரீரத்தை சுட ஒப்பு கொடுத்தார். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கலாம். ஏசாயா 53:10 எடுத்து படிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக, அவருடைய ஆத்துமா எப்படி தன்னை ஒப்பு கொடுத்ததா? தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்து நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, குற்ற நிவாரண பலியாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானாராம்.
அவர் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதன் தான் இருக்கு இந்த வசனம். நீங்கள் முன்னாடி படித்து பாருங்க 53ஆம் அதிகாரத்தில் அவர் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படி, தன்னை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார். அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி அங்கே பலி செலுத்தப்பட்டதோ அதே போல் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்பதாக முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உங்களுடைய என்னுடைய குற்றத்திற்கு பதிலாக அவர் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும், பாவத்திற்கு நீங்களும் நானும் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை திட்டம் பண்ணி ஆண்டவர் அதாவது குற்றம் என்றால் எப்படி நிச்சயமாக அபராதம் செலுத்த வேண்டுமோ, நஷ்ட ஈடு செலுத்த வேண்டுமோ, அதாவது அங்கே சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா நஷ்ட ஈடு கொடுக்கணும். லேவியராமத்தில் படித்தோம், 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் படித்தோம். 20%, குறைந்தது 20% அபராதம் செலுத்தணும். பார்த்தீங்களா, 5இல் 1 பங்கு. அப்போது அந்த அபராதத்தை செலுத்துவதற்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் அடைந்த ஆக்கினினாலே நீங்களும் நானும் அந்த தண்டனையிலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கோம்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், தோஷத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆமாம், அதுதான் பேதுரு இப்படி எழுத 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக்கொள்ளும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதில் 18-19 வசனங்களை படிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், பாருங்க எதனால மீட்கப்பட்டோன்னு சொல்லுகிறார்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எதனால நீங்கள் நான் மீட்கப்பட்டிருக்கிறோமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. அப்படி மீட்கப்பட்டிருக்கீங்களே அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்ல வரான்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவுடைய குற்றம், அதாவது குற்ற நிவாரண வழியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினாரே, தன்னுடைய சொந்த மாம்சத்தை அடைந்த ஆக்கினையினாலே நம்மை மீட்டு கொண்டாரே அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்ல வரார். நீங்கள் கொலோசியர் நிருபத்தில் கூட அந்த காரியத்தை நீங்கள் படிக்கலாம். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை படிச்சிங்கன்னா அங்கே சில காரியங்களை சொல்கிறார். வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதுக்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த கொலோசியர் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு ஒரு காரியத்தை. இதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, உலக வழிபாட்டிற்கு நீங்கள் விலகி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உலக வழிபாட்டிற்கு என்ன செய்யணும்? விலகி வாழ வேண்டும். முன்னே நம்ம தூரமாக இருந்தோம், ஆனால் இப்போது அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளையாக மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. 22வது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு 21 படிங்க. 1 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த ஆக்கினையினாலே, அல்லேலூயா, ஆக்கினை என்பது தண்டனை, அதை ஏற்றுக்கொண்டு உங்களை என்னை அவர் மீட்டு அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறாரு, நீதிமானாக மாற்றியிருக்கிறாரு, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. பாவம் இல்லாத பரிசுத்தரை ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார்னு வேதம் சொல்லுது.
ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் அவருடைய இரத்தம் அவர் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இது நேற்று இன்னைக்கு இல்லை, இது பிதாவாகிய தேவன் கண்டிப்பாக திட்டம் பண்ணின, உலக தோற்றத்துக்கு முன்னாடி பிளான் பண்ண ஒன்று. அதான் பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தில், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், அவர் உலகத்தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்காக. யாருக்காக? உங்களுக்காக. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நமக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்படும்படி உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன்குறிக்கப்பட்டார். இப்பொழுது நமக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிறார். இதுவே ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆமென் சொல்லுங்கள். அப்போ அப்படி இருக்கிற நாம் என்ன செய்யணும்? இப்போ நான் விடுதலையாக இருக்கிறேன், அவர் என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், என்னுடைய தண்டனையை அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். ஆமென். எனக்கு வர வேண்டிய தண்டனையை, எனக்கு வர வேண்டிய அபராதத்தை அவர் சுமத்தியிருக்கிறார், அவர் செலுத்தியிருக்கிறார். உங்களுக்காக ஒருத்தர் வந்து ஒரு டிக்கெட் எடுத்தாருன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உடனே பஸ்ஸில் உங்களுக்காக ஒருத்தர், நான் போயிட்டு வரேன், உங்கள் வேலைக்கு பதிலாக நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன செய்வீங்க? முதல்ல செய்கிறது என்ன செய்வோம்? அவங்களுக்கு ஒரு நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்காக அவர் போகிறார், உங்களுக்காக இன்னொருத்தர் போகிறார், உங்களுக்காக இன்னொரு பணம் செலுத்துகிறார், உங்களுக்காக இன்னொருத்தர் அபராதம் செலுத்துகிறார் அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்கிறது நன்றி பலி, ஸ்தோத்திர பலியாகிய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போது நீங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு செலுத்த வேண்டும். 1. 2வது நம்ம செய்ய வேண்டிய காரியம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படித்து முடிக்கலாம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இன்னொரு காரியம், பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் அவர் என்ன சொல்ல வர்றார்? இப்படி மீட்கப்பட்டீர்களே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்களே, எப்படி நடந்து கொள்ளணும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பயத்துடனே. இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிற காலமெல்லாம் நீங்கள் அவருக்கு பயந்து. ஹல்லேலூயா. இவர் கொஞ்ச காலம் அல்ல, அவர் நம்ம பரலோகத்தில் சேர்க்கிற வரைக்கும் சிட்சித்து நடத்துகிறவர். இந்த உலக தகப்பன்மாருக்கு நம்ம அஞ்சி நடந்திருக்க நமக்கு வெகு காலம், அதாவது பரலோக ராஜ்யத்தை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நம்ம நடத்திட்டு போகிறாரே, ஆவிகளின் பிதாவுக்கு நம்ம எவ்வளவா அஞ்சி நடக்க வேண்டும் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. அதனால் பயத்துடனே நடுக்கத்துடனே அவரை சேவிக்க முடியா. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. அவருக்கு பயப்படுற பயம். இயேசு கிறிஸ்துவின் பாவத்துக்காக என்னுடைய குற்றத்திற்கு அவர் அடிக்கப்பட்டார். அதனால் எனக்கு எந்த காரியமும் நேரிடாது, எனக்கு எந்த சாபமும் கிடையாது, இனி ஒரு சாபமும் இல்லை, அதனால் பார்த்துக்கலாம் அப்படி நிர்விசாரத்தோடு இராதபடிக்கு என் பாவங்களை எல்லாம் கழுவி என்னை சுத்திகரித்தார், என்னை நீதிமானாக மாற்றிட்டார். கிருபையின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். கிருபையினால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையா, சொந்த பிள்ளையா மாற்றியிருக்கிறார். இன்னும் நான் பாவம் செய்யலாமா? மேலும் மேலும் பாவம் செய்யலாமா? துணிகரமான பாவம் செய்யலாமா? கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் பாவங்களை மேற்கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ஒவ்வொரு நாளும் பயத்துடனே சேவிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கு. இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிற காலமெல்லாம் பயத்துடனே, பயந்து தீமை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ, பயத்துடனே அவரை சேவிக்க, பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் கர்த்தர் காண்கிறார். இத்தனை பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் காண்கிறார் என்ற பயத்தோடு, நடுக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழணும். நிர்விசாரம் இருக்கக்கூடாது. போவோம் பார்த்துக்கலாம், இல்லை, இந்த நிர்விசாரம் இருக்கக்கூடாது. கீழ்ப்படிதல் உடனே நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. பயத்துடனே அவரை சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த காலைவெளியில் நீர் எங்களோடு பேசு நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. பயத்துடனே உம்மை சேவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நடுக்கத்துடனே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எப்படி நீர் உம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் எங்களுக்காக அனுப்பினீர் ஆண்டவரே, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி பிதாவாகிய தேவனுக்கு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தீர். அதை போல நாங்களும் கீழ்ப்படிந்து பயத்துடனே நடுக்கத்துடனே உம்மை சேவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு செயல்பாட்டிலும், ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு சிந்தனையிலும் நீர் காண்கிறீர், நீர் எங்களை காண்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தர் எங்கள் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்ற சிந்தையோடு கூட நாங்கள் பதறி பேசாதபடி, ஆண்டவரை பதறி செய்யாதபடி, நிதானமாய் பேச எங்களுக்கு உதவி செய்யும், நிதானமாய் செயல்பட உதவி செய்யும், பயத்துடனே நடந்து கொள்ள நடுக்கத்துடனே சேவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிற காலமெல்லாம் நாங்கள் பயத்துடனே சேவிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்தெழுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்று மாலை நடக்கிற கூட்டத்தை ஆசீர்வதியும், நாளை நடக்கிற கூட்டத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்களுடைய பட்டணத்தில் உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வெளியேற பெற்ற ஆட்டுக்குட்டியால் நம்முடைய இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறேன் என்ற சத்தியம் ஒவ்வொரு ஜனத்துக்கும் சென்றடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி சாபத்தில் இருக்கிற மக்கள் சாபத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஜனங்களை ரட்சிக்கும்படி விடுவிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் பயந்து சாட்சியாய் நடந்து பிறரை ஆதாயம் பண்ண ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.